உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இதை நான் முன்கூட்டியே பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பேச முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் ஏற்பட்ட மக்கள் உயிரிழப்பு 41 உயிர்கள். கடந்த மாதம் இந்த நிகழ்வு நடந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பில் நடந்த ஒரு மாபெரும், யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு உயிரிழப்பு. குழந்தைகள் முதல் பெரியவங்க எல்லாருமே இறந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாயும், தமிழக அரசு சார்பாக 10 லட்சம் ரூபாயும் தருவதாக சொல்லியிருந்தாங்க. நடந்த அடுத்த சில நாட்களே தமிழக அரசும் சரி, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அந்த கட்சி டிவிகே கட்சியும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மூலமாக, வங்கி கணக்கு மூலமாக அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தகவல் தான். இதில் எனக்கு சில விஷயங்கள், அதாவது ஒரு வெளி மனுஷனாக, அந்த குடும்பம் சார்ந்த நபர் நான் இல்லை தான் ஒத்துக்கிறேன். ஒரு வெளி மனிதனாக நான் அந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது சில கருத்துக்கள் சொல்லணும்னு தோணுது. அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். எப்பவுமே ஒரு உயிரிழப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பணம் நிகர் இல்லை. இது எல்லாருக்குமே தெரியும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை பேரிடம், இயற்கை சீற்றத்தால் ஒரு இழப்பு ஏற்பட்டால், மக்களோட வாழ்வாதார இழப்பு ஏற்பட்டால் நஷ்ட ஈடு கொடுப்பாங்க. இது முன்னாடி நடந்துட்டு இருந்தது தான். ஆனால் இப்போ சமீப காலமாக மக்கள் உயிரிழந்தாங்கன்னா உடனடியாக ஒரு தொகை கொடுக்கப்படுது. இது சரியாக தவறான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கொடுக்கக்கூடிய பணம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மக்களோட ஆதங்கம், கோபத்தை தணிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் ஸ்டாம்பேடே எடுத்துக்கோங்களேன். 20 லட்ச ரூபா பணம் வங்கி கணக்கில் கட்சி மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மக்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இழப்புக்கான ஒரு மன வருத்தமாக தான் அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. ஆனால் அந்த பணம் வாங்கினதுக்கப்புறம் அந்த மக்கள், அதாவது அந்த உயிரிழப்பு நடந்த அந்த குடும்பம் சார்ந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ள விஷயமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான். இதை பற்றி நம்ம பேசலாமா வேணாமா, இதை பற்றி பேச இது ஒரு கட்சி சார்ந்து போகும் அப்படிலாம் எனக்கு தோணலாங்க. எனக்கு ஒன்றே தான் தோணுது. இது சரியா அப்படின்னு தான் தோணுது. நம்மளோட தமிழ் சமூகமும் சரி, நம்மளோட மக்களும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் எதை சார்ந்து போகிறோம், எதை நம்ம பேஸ் பண்ணி இருக்கிறோம், நம்மளோட அரசியல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பணம் தற்காலிக ஒரு தீர்வாக தான் இருக்குமே தவிர நிரந்தர தீர்வாக இருக்காது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாதம் அந்த நாள் வரும்பொழுது அந்த குடும்பத்துக்கு ஒரு காயம்தான். ஆனால் அந்த பணம் அந்த மக்களோட மனநிலைமை சரி பண்ணிடுது, கடந்து போக வைக்குது, ஈஸியாக கடந்து போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. ரீசெண்டாக அந்த பணம் வாங்கினதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்களோட பேட்டி அதாவது அவங்களோட பதிவு நான் பார்க்க முடிஞ்சுச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு அம்மாலாம் சொல்கிறாங்க, என் பையன் போனாலும் போகட்டும், அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு அம்மா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எந்த ஒரு நடிகரையும் இவ்வளோ கிட்ட பார்த்ததில்ல, அதுக்காக எங்கள் பையனை தான் நாங்கள் உயிரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு குழந்தைங்க, அவங்க இறந்துட்டாங்க. அது ஏன் நீங்கள் இப்படி கடந்து போகிறீங்க, இப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அந்த அம்மா சொல்கிறது வருத்தமாக இருக்குன்னா, அவங்கள குற்றவாளியாக ஆக்கணும், அவங்கள நான் தப்பு சொல்லணும், அவங்க சரியில்லை அப்படிங்கிறது என்னோடய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒரு கடந்து போகிற மனிதனாக அந்த பதிவை பார்க்கும் பொழுது எனக்கு தோணக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு பணம் அதை சரி பண்ணிடுதே, அதை ஈஸியாக அதை ஏற்றுக்கொள்ள மனசை மாற்றிடுது அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. ஒரு 30 லட்சங்கிறது சாதாரண ஒரு குடும்பத்துக்கு 30 வருஷ சேவிங்ஸ், அதுவும் பல வரக்கூடிய வருமானங்களை பல முறைகளை நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடாக, எப்படி சொல்கிறது, மிச்சம் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு 30 வருஷம் இந்த சேவிங்ஸை நம்ம சாதாரண ஒரு குடும்பத்தால் எடுக்க முடியும். அது எனக்கும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் குழந்தைங்க இறந்தது, ஒரு குடும்பத்தோட தலைமுறையே இறந்துருக்கு அப்படிங்கிற அந்த மனக்கவலை சாதாரணமாக ஒரு பணம் சரி பண்ணிடுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க என்ன மனநிலைமையில் அந்த மாதிரி பேட்டியில் பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது சரியான்னு என்னை கேட்டால் 100% நான் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். அது கண்டிப்பாக சரியே கிடையாது. அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஆனால் அவங்க கடந்து போகிறாங்க. அதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. இன்னொரு மனக்கவலை என்னென்னா,
நம்ம தமிழகோட மக்கள் மனநிலைமை எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, எல்லாரையும் நான் குறை சொல்லலை. சில சில பதிவுகளை பார்க்கும்பொழுது எனக்கு அந்த மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னு. முக்கியமாக ஒருத்தர் வந்து சொன்னார், நான் தாழ்த்தப்பட்ட ஜாதினால் கூட பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, என் பையன் போனால் என்ன அடுத்த நான் இருக்கேன்ல அப்படின்னு பேசுகிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி எப்படி உங்களால் வார்த்தை சொல்ல முடியுது அப்படின்னு நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, உண்மையிலே பயமாக இருக்குது. ஏன் மக்களோட புரிதல் தன்மை இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு ஏற்றுக்க முடியல. நான் வந்து அந்த கட்சியை வந்து நான் தப்பு சொல்லலை, இது வந்து ஒரு விபத்து தான். ஆனால் அந்த கட்சி வந்து பொறுப்பு ஏற்கணும். ஆனால் அவங்க சட்ட முறை தான் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதுக்காக அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இது வந்து நம்ம இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் உயிரிழப்பு வந்து கடந்து போகிற மனநிலைமைக்கு அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அது வந்து ஒரு பணம் வந்து சரி பண்ணிடுது, பணம் வந்து 10 செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அது உண்மை தான் போல் அப்படின்னு தோணுதுங்க. அவங்க கொடுக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல, அவங்களையும் நான் தப்பு சொல்ல வரல. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து காயப்படுத்துது. என்னடா ஆச்சு நம்ம ஊருக்காரங்களுக்கு, ஏன் இப்படி பேசுகிறாங்க? ஒரு குழந்தையோட உயிருங்க, ஒரு குழந்தை, எத்தனையோ குடும்பங்கள் ஒரு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சே நிறையா என்னோடய நண்பர்கள் உறவுகள் சார்ந்தவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறதுக்கு படாத பாடுபட்டிருக்காங்க. பல ஆண்டுகள் தவம் கடந்து குழந்தைய பெற்றிருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கு அந்த வரம் வந்து ஈஸியாக கிடைக்கும் பொழுது, அவங்க பார்வைக்கு இது ஈஸியாக இருக்கும் போல இருக்குது. ஆனால் வந்து அந்த குழந்தைய வந்து இழப்பை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு தலைமுறையே இல்லைங்க. ஒரு மனைவி, 2 குழந்தைங்க, ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க, ஒரு பையன். என்னால் இது எந்த அளவுக்கு சொல்லணும்னு தெரியல. என்னால் வெளிப்படுத்த முடியாமல் தான் நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே வந்து நார்மலாகவே ஒரு உயிரிழப்புக்கு வந்து யாராலையுமே ஆறுதல் கொடுக்க முடியாது, ஒரு ஃபேமிலியாக சரி. ஏன்னா எங்கள் வீட்லேயும் உயிரிழப்புகள் நடந்திருக்கு, என்னை சுற்றியுள்ள நண்பர்கள் வீட்லேயும் உயிரிழப்பு நடந்திருக்கு, நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளை ஈஸியாக கடந்து போக முடியாது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே பல மாதங்கள் ஆகும். நல்லா பழகின ஃப்ரெண்டு இறந்தாலே நம்மளாம் எப்படி எந்த அளவுக்கு நம்ம போவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை உள்ளே இருக்க வேண்டிய மனிதர்களை ஒரு பணம் வந்து மாற்றிடுது அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த பணம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு ஒரு பயம் உண்டாகுது. இது அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு இப்படி பேசுகிறாங்க. நான் அப்படின்னா அவங்கள நான் தப்பு சொல்ல நான் நினைக்கல. அவங்க வெளிப்படுத்தின விதம் வந்து எனக்கு மனக்கவலையை ஏற்படுத்துச்சு. என்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த மனக்கவலையை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்புகிறேன். நான் மட்டும் ஒன்றும் தனித்துவமாக நினைக்கல. அந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. உங்களோட மனத்தோட வெளிப்பாடாக தான் இந்த வீடியோ நான் போடுறேன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே அது கண்டிப்பாக தோணியிருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை இல்லாத வீட்டில் குழந்தையோட இழப்பு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது உணர்வு இருந்திருக்கும். ஒரு மகன் இல்லாத வீட்டில், ஒரு கணவர் இல்லாத வீட்டில், ஒரு மனைவி இல்லாத வீடு, இந்த உறவுகள்லாம் இல்லாமல் எத்தனையோ வீடுகள் வந்து தினமும் அந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஆனால் அது எல்லாமே கிடைச்ச ஒரு குடும்பம் அந்த உறவை இழந்ததுக்கப்புறம் அதை எப்படி கடந்து போகிறாங்க, அது எப்படி அவங்களால எடுத்துக்கொள்ள முடியுது அப்படின்னு வெளிப்படைத்தன்மையாக அவங்க சொல்லும் பொழுது அது வந்து ஒரு வருத்தமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயமும் ஏற்படுத்துது. இன்னும் எதிர்காலம் எப்படி மாறப்போகுது அப்படின்ட்டு. நான் இந்த ஒரு நிகழ்வை வச்சு மட்டுமே நான் வந்து மொத்த சொசைட்டியை நான் தப்பு சொல்லலை, மொத்தமும் தப்பாக நடக்குன்னு அப்படின்னு சொல்லலை. ஆனால் இது தப்பாக இருக்கே அப்படின்னு தோணுது. சிறுதுளி பெருவெள்ளம் தானே. ஒரு மகன், ஒரு சின்ன பையன் இறந்த வீட்டில் வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்கங்க. என்னால் கடந்து போக முடியல. அதனால தான் உடனே உங்கள்கிட்ட பதிவு பண்ண தோணுச்சு. இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஏதோ மனசில் சொல்லணும்னு தோணுன விஷயத்தை தான் நான் சொன்னேன்.